ஹாய், வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்னைக்கு ராகி புட்டு இல்லைன்னா கேழ்வரகு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அப்படியே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது மிக்ஸ் பண்ணணும். பிடிச்சி உடச்சி பார்த்தா இதை மாதிரி உடையணும். இதை மாதிரி பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. புட்டு நல்லா வரத்துக்கு ஈரத்தன்மை ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அங்கங்கே குட்டி குட்டியாக குண்டு குண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாவோட ஜல்லரை வச்சு நம்ம ஜலிச்சிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் ஜலிச்சு எடுத்தால் மாவு நல்லா ஃபைனாக வரும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொடுத்து பல்ஸ் மோடில் 2 வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்க, மாவு நல்லா ஃபைனாக வரும். பாருங்கள், மாவு நல்லா ஃபைனாக வந்திருக்கு. இப்போ இது நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக மாவு, இது மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டீம் பண்ணதுக்கு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ராகி புட்டு தயார்.